அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜான் டீரில் 5050 டிங்க லேட்டஸ்ட்டாக கியர் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அந்த டிராக்டரோட ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சுங்க. டிராக்டர் வந்து எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸு 1500 மணி நேரம் ஓடி இருக்குது, ஃபீல்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 wheel drive டிராக்டர் வந்து நிறைய பேர் திரும்பாதுன்னு சொல்லுவாங்க. ஜான் டீரில் 4 wheel drive டிராக்டர் வந்து இது வந்து வயல் சின்ன வயலுங்க, ரொம்ப சின்ன வயல். அந்த வயலில் எப்படி அழகாக திரும்பி வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சனா லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த கியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக லோ மீடியம் ஹைங்க, அதாவது ஏபி ரிவர்ஸ்னு இருந்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி ரிவர்ஸ்னு வந்திருக்குதுங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வந்து ஆட் ஆகிருக்குது. 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸு. டயருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி 8க்கு 18ங்கிற சின்ன டயர் வந்து வருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 9.5க்கு 20, பின்னாடி 14 சைஸ் டயர் வந்துச்சுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 15 சைஸ் டயரோட வருதுங்க. இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஜான் டீரில் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாடல் டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. 5050 டிங்க கியர் ப்ரோ V1. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சக்திமானில் சாம்பியன் ரோட்டரிங்க 55 ஹெச்பிக்கு போகிற ரோட்டரி வந்து போட்டிருக்கிறாங்க. சைடில் கொழுவு எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிறாங்க 2 சைடுமே. இந்த கொழுவு வந்து எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கேட்டிருந்தார் ஒரு சப்ஸ்கிரைபர். பார்த்தீங்கன்னா அவர் வேறு வாட்ஸ்அப்பில் கேட்டே இருந்தாருங்க. கொழுவு பாருங்கள் எப்படி செட் பண்ணிக்கிறாங்கன்னு. இங்கே ஒரு மேலே ஒரு பீஸ் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிறாங்க, கீழேயுமே ஒரு பீஸ் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்லாட் மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஒரு பட்டா வச்சு நம்மளுக்கு டெப்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ டெப்த்து வேணுமோ கீழே மேலே ஏற்றி வச்சுக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷனுங்க. அதாவது வந்து புழுதி அளவுக்கு வந்து கொழுவு பெஸ்ட்டுங்க. சேத்தளவுக்கு சேடை அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பெஸ்ட்டுங்க. கொழுவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாம் வருது இல்லைங்க, அதே கொழுவு தாங்க. ரிஜிட் கல்டிவேட்டர் வருது இல்லைங்க, அதில் வர கொழுவு அதே செட்டப்புங்க. கொழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொழுவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குதுங்க. இது வந்து டிரைவ் சைடு இதே மாதிரி தான், அதே மாதிரி டம்மி சைடு இதே மாதிரி தான் செட்டப் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பைப் இருக்கிற ரொட்டாவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. இந்த சைடு பாருங்க. தெளிவாக இதில் வீடியோவிலேயே காமிச்சிட்டுங்க. இந்த வீடியோவை காட்டி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொழுவு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாங்க. இது வந்து பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 11 இன்ச் பிளான்ஸ் வருங்க. சக்திமானில் சாம்பியன் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் சைஸ் வந்து அதிகங்க. டயோ பிளேடு வந்து போட்டிருக்காங்க, எல் பிளேடு தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளேடில் இந்த டயோ பிளேடு வந்து கொஞ்சம் லைஃப் சேர்ந்து வருதுங்க மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ. அதுக்கடுத்து புல்லுங்க, அதுக்கடுத்து மற்ற பிராண்டெல்லாம் வருங்க. கத்தி வளையிறதோ ஒரே மாதிரி ஈஸியாக தேய்து வருங்க. கத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சில கத்தியெல்லாம் இப்படி முக்கோணமாட்ட தேய்ஞ்சிட்டு போயிருங்க. அந்த மாதிரி தேயாமல் ஒரே சீராக தேய்ங்க. ப்ளஸ் வந்து லைஃபு சேர்ந்து வருங்க, வைப்ரேஷன் இருக்காதுங்க இந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா. உழவில் சாம்பியனுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டயர் தர விழுகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் ரொட்டாவேட்டர் போடுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் ஒன்று போட்டுக்குங்க. அந்த பெட்டு எப்படி இருக்குதுன்னு காமிச்சிடுற பாருங்க. ஒரு புஷ்ஷுங்க, இந்த பின்னு போகிற அளவுக்கு பெரிய புஷ்ஷு, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. 5 கலப்பை ஓட்டி போட்ட ஃபீல்டுங்க. லோ ஃபர்ஸ்ட் கியரில் 1500 RPM வச்சு ஓட்டுறாங்க. ஒரு 50 RPM ட்ராப்பேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி கொழுவு செட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வரப்போகிறதுலலாம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து வேலை செய்ய தேவையில்லைங்க. ஏதாவது பில்லு இருக்குது, ரொம்ப வரப்போகிறதுல பார்த்தீங்கன்னா உழவும் கொஞ்சம் வராதுங்க, கலப்பை உழவெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொழுவு செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரம் பாரமெல்லாம் நல்லா உழவு எடுத்துக்குங்க. ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. டெப்த்து நல்லா வருதுங்க. கொழுவு செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு உழவுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உழவு நல்லா வந்துடுங்க. மேலே முதங்கிட்டு வராதுங்க.
நீங்கள் தொங்க ஓட்டா வந்து கொழுவு செட் பண்ணிட்டீங்கன்னா செயின் வச்சு வெள்ளடிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. ஏன்னா செயின் வச்சு வெள்ளடிச்சா டெப்த் இறங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இதில் வராதுங்க. கொழுவு வச்சு வெள்ளடிச்சிட்டிங்கன்னா, கொழுவு வச்சிட்டிங்கன்னா அந்த டெப்த்து வந்து நல்லா இறங்கி வருங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் டீசல் வந்து ஆவரேஜாக போகுதுங்களாமாங்க. சாம்பியன் ரொட்டாவேட்டர் போடுறப்போ ஃப்ளாஞ்ச் வந்து இது சைஸ் அதிகமாக்கிறதுனால டெப்த் அதிகமாக போகுங்க. அதனால் உங்களுக்கு டீசல் மைலேஜ் வந்து 5 லிட்டர் போகுதுங்களாமா. இதோட ஃப்ளாஞ்ச் சைஸ் சின்னதாக இருக்கிற 9 இன்ச்சு ஃப்ளாஞ்சு 10 இன்ச்சு ஃப்ளாஞ்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீசல் வந்து கம்மியாக போகுங்க. ஆவரேஜ் மைலேஜ்னு பார்த்தாங்க 4.5 to 5 லிட்டருங்க. அப்படித்தானேங்க? இன்னொரு சாம்பியன் தானே திரும்புறது பாருங்க எப்படி கட் ஆகுதுன்னு. கட்டிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் நல்லா இருக்குதுங்க, நல்லா கட் ஆகுது. கிளியரன்ஸும் நல்லா இருக்குதுங்க இந்த டிராக்டரில். ஜாண்டியரில் 50-50 அடி யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்கள். பழைய ஜாண்டியரில் இந்த லோ மீடியம் ஹை கீர் பாக்ஸ் முன்னாடி 8+2/4ங்கிற கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் ரொம்ப ஸ்பீடாக போகுங்க. 3 கிலோமீட்டர் அதோட வேகம். ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக போகும், ஃபினிஷிங் வராதுங்க. எக்கனாமி பிடிஓ போட்டு ஓட்டுற மாதிரி வரும். ஸோ அந்த கியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட் கீரை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. 2.5லேருந்து 1.8க்கு மாற்றிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து லோ ஃபஸ்ட்டில் வந்து போட்டு ஓட்டுறப்போ ஃபினிஷிங் வந்து நல்லா சேர்ந்து கிடைக்குங்க. சணல் பயிர் கம்பு இந்த மாதிரிலாம் பயிரெல்லாம் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாமல் இருந்துச்சுங்க. ரொம்ப வேகமாக போகும், எக்கனாமி போட்டு ஓட்டி டீசல் வந்து பயங்கரமாக போகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஜாண்டியர் இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். டிராக்டர் வச்சுருக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டரில் இந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டாப்லிங் பெட்டு வந்து போட்டுக்குங்க. சக்திமேனில் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. ரொட்டாவேட்டரில் பேரிங்கு, ஆடியோ சாஃப்ட்டு, மேலே வரக்கூடிய டிரைவ் சாஃப்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஓ செக்ஷனில் வரக்கூடிய மெயின் சாஃப்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து நல்லா இருக்குங்க.
ஸோ அதுக்காக தான் வந்து நான் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சக்திமானை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஓட்டின ஃபீல்டுங்க, இப்போ ஓட்டின ஃபீல்டு இது வரைக்கும். கடலப்பருப்பு விட்றக்காக, நிலக்கடலை விடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லோ ஃபர்ஸ்ட் கீர் போட்டிங்கன்னா நல்ல ஃபினிஷிங் வந்து வருங்க. லோ செகண்ட் கீர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா பழைய ஜாண்டியரில் லோ ஃபர்ஸ்ட் கீருக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகிக்குங்க. கியர் ப்ரோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய டிராக்டர் போயிடுச்சுங்க. நல்லா இருக்குது, கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குதுங்க. மெயினாக இன்ஜின் வைப்ரேஷன் இல்லைங்க. இன்ஜின் வைப்ரேஷன் இல்லைனாவே உங்களுக்கு ஓட்டுறவங்களுக்கு வைப்ரேஷன் தெரியாதுங்க. வைப்ரேஷனே இல்லைங்க. அதே மாதிரி பழைய ஜாண்டியரை விட பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கக்கூடிய ஜாண்டியரில் 5045 5050 டியில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து அப்டேட்டடுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறக்கே. பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் செக்ஷனில் அம்மிங் சவுண்டு வருது, அந்த மாதிரி கிரவுண்ட் அம்மிங் சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நல்லா இருக்குது டிராக்டர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். டாப்லிங்கில் பாருங்கள் எவ்வளோ வைப்ரேஷன் வருது. இதனால தான் டம்மி பெட்டு போட சொல்கிறதுங்க. இவ்வளோ வைப்ரேஷன் வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த சென்சிங் பெட்டில் போட்டிங்கன்னா லைஃபே வராதுங்க. டாப்லிங் பெட்டு மேலே சென்சிங் வருதுல்லைங்க, அதில் போட்டிங்கன்னா சீக்கிரம் லைஃப் போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டம்மி பெட்டு வந்து போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இதில் ஜேடி ஹைட்ராலிக்ஸோட வருதுங்க. மீட்டா ஹைட்ராலிக்ஸு, ஜேடி ஹைட்ராலிக்ஸ் 2 இருக்குதுங்க. மீட்டா ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2-வே டிசி வராதுங்க. 2-வே டிசின்னா என்னென்னா ஸ்பூல் வால்வுன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஃப்ளோ, சட்டி கலப்பை, வரப்பு கட்டுற மிஷினுக்கெல்லாம் வர ஹைட்ராலிக் பம்பை வந்து அது வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. ஸ்டேரிங் பம்ப் வருதுல்லைங்க, அதே மாதிரி கலப்பையில் வர பம்பை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பூல் வால்வ் வந்து தேவைங்க. அது வந்து ஜேடி ஹைட்ராலிக்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வருங்க. மீட்டால் அது எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. ஜேடி ஹைட்ராலிக்ஸ் வந்து மீட்டாவோட ஹெவியாக இருக்குங்க. பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.